யூடியூப் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே வீலாக் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போலாம் வந்து மேரேஜுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ எப்படா வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நம்மளுடைய சேனல்லே நம்ம போட்டுக்கலாம், அடுத்து திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம், அதையே பார்ட்டு பார்ட்டாக போடலான்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் டிடிஎஃப் வாசனும் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அது என்ன அண்ட் இந்த மேரேஜ் நடக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கும் அவங்க மாமா பொண்ணுக்கும் சின்ன சண்டைகள்லாம் கூட நடந்துதான். அதுக்கான காரணம் என்ன, உண்மையாலே அவங்களுடைய மேரேஜ் ஓடி போய் தான் நடந்திருக்கா, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. டிடிஎஃப் வாசனை கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு அவர் தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒரு டிராவல் வீலாகரா இருக்காரு, மோட்டார்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அந்த நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற விதமா இருக்கட்டும், எமோஷனல் மொமெண்டா இருந்தாலும் சரி, ஹாப்பி மொமெண்டா இருந்தாலும், சேட் மொமெண்டா இருந்தாலும் எல்லாத்தையுமே அவருடைய ரசிகர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் அவருடைய மேரேஜ் பத்தின அப்டேட்ஸும் போட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்படி ஒரு வீலாக்லாம் யாருமே பார்க்காத வகையில தான் அவர் ஓடி போய் பண்ற அந்த மேரேஜ் வீலாக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை நான் வெளிநாட்டில இருந்து வர சொன்னாங்கன்னே தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சர்ப்ரைஸா வர வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது. ஸோ ஒரு ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா எப்படி பண்ணுவாங்களோ, நல்ல நேரம் பார்க்கறது, பஞ்சாங்கம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, இது எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அந்த வகையில் இவருக்கும் அவருடைய மாமா பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 7 பொருத்தம் பக்காவாக பொருந்துதாங்க. இவர் இது வரைக்கும் நல்ல நேரம்லாம் பார்த்ததே கிடையாதாம். ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பான்னா இந்த மேரேஜை எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. இந்த மேரேஜில் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காராம். ஸோ இந்த ஓடி போய் தான் அவர் நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணுறாரு. இது அவர் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது தான் ஓடி போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாரும் நீ வந்து மேரேஜ் பண்ணாமல் வந்தினா என்கேஜ்மெண்ட் பண்ணி அடுத்து மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணலாம், இல்லைனா மேரேஜ் பண்ணிட்டு நீ வந்தினா யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்கன்ட்டு இது போலலாம் வந்து சொல்லியிருந்தாங்களாம் வாசன் கிட்ட. அவரு அடடா இப்படிலாம் சொல்கிறாங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. இதனால தான் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. உன்னை நம்பி நான் வந்துட்டேன், வந்து 2 நாள் ஆகுது, இவ்வளோ நாள் எப்படி நம்ம 2 பேரும் இப்படியே இருக்க முடியும், சும்மா தாலியை கட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏமா அவ்வளோ அவசரப்படுற, கொஞ்ச நாள் பொறு, நம்ம வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவரு சொல்ல, இப்படியே மாறி மாறி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. மேரேஜ் ஆக 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கு முன்னாடி தான் இவங்க வந்து இந்த தாலி பர்ச்சேசிங் வீடியோவாக இருக்கட்டும், சாரி பர்ச்சேசிங் வீடியோ, இது எல்லாமே பர்ச்சேசிங் பண்ணும்போதே அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அத்தை மாமா நாங்கள் 2 பேரும் உங்களை மீறி எதிர்த்து மேரேஜ் பண்ணுறோன்னு யாரும் நினைக்காதீங்க, உங்கள் பொண்ணை நான் கண்கலங்காமல் பார்த்துப்பேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், பாருங்கள் நீங்கள் இருந்தால் எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன், எங்களுக்கு 7 பொருத்தம் கரெக்டாக இருக்காம், முகூர்த்த புடவை எடுத்தாச்சு, தாலி இதுதான் நாங்கள் எடுத்திருக்கோம், ஸோ நீங்கள் எல்லாரும் ஓகே பண்ணி இப்போவே மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்போம், நீங்கள் இப்போ வேணான்னு சொன்னதுனால அந்த பொண்ணும் வந்துருச்சு, திரும்ப வந்தால் நல்லா இருக்காதுன்னு தான் நாங்கள் குருவாயூர் கோயிலுக்கு போய் மேரேஜ் பண்ணுறோன்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் கப்புள்லாம் வந்து பிரியறத பார்க்கும்போது பயமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ அவசரமாக மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் 5 வருஷ காதலாம், ஸோ இந்த டிவோர்ஸ்லலாம் போய் முடியாது, அவங்க வந்து சும்மா மஞ்சள் கயிறுலே கட்டு அப்படின்னு சொன்னாலும் என்னாலாம் அது மாதிரி முடியாது, நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன், தாலி அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட், நான் அதை தொட்டு கும்பிடுற ஆள், அப்படி இருக்கும்போது எனக்கு மேரேஜ்னும் போது அதை நான் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பேன், எந்த அளவுக்கு அவசரமாக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிருந்தேன், ஆனால் சூழ்நிலைகள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய நேமை சொல்லாமல் பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. இப்போ இவர் குருவாயூர் கோயிலை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க இந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு டைம் போயிட்டு ஒரு மாலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாலையை நான் கழுத்தில் போடணும் அப்படின்லாம் வேண்டிட்டு இருந்தாராம். ஆனால் அந்த மாலை அவங்க கழுத்துக்கு போகலையாம். ஆனால் இப்போ இவங்களுக்கு நடந்த இந்த மேரேஜில் குருவாயூர் கோயிலில் இங்கே ஆசீர்வாதம் வாங்கின அந்த மாலை தான் அவங்க கழுத்துக்கே போயிருக்கு. ஸோ இது எல்லாமே கடவுளுடைய செயல் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்றதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி கேரளாவுக்கு சும்மா 2 நாள் ட்ரிப் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் போட்ட பிளான், ஆனால் இப்படி மேரேஜ் பிளானாக ஆகும்ட்டு அவர் நினைக்கவே இல்லையா. அம்மாக்கும் இவங்களுடைய மாமா அத்தை இவங்க எல்லாருக்கும் ஒரு சண்டைகளும் நடந்திருக்கு. இந்த தாலி செலெக்ஷன்லாம் இவங்களுடைய அம்மா தான் ஃபோன்ல இருந்தே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி இவருக்கும் சரி எல்லாருக்கும் அழகாக ஒரே மாதிரி கலர்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது அந்த காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற இவருடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க இப்படி சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறாங்கன்ட்டு வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப கிராண்டாக ரிசப்ஷன்லாம் வைக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த ஹல்தி, அதாவது மேரேஜுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே இவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ண போகிறாங்களாம். இவருடைய மேரேஜை ரொம்ப பெரிய மண்டபத்தில் அவருடைய டிடிஎஃப் அந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாரையும் வர வச்சு பண்ணணும் ஆசையாம். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும், உங்களுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சின்ன சின்ன சண்டைகள், கோபங்கள் இது எல்லாமே வந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இல்லை நீ எது சொன்னாலும் கரெக்டு, நீ எது பண்ணாலும் கரெக்டு அப்படின்ட்டு ஒருத்தரே கீழே இறங்கிட்டே இருந்தானா வாழ்க்கையில் அது ஒரு நாள் வெறுத்து போய் தான் ஆகும். ஆனால் இவங்க 2 பேரோட இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவர் இல்லை பொறுமான்னு சொல்கிறதும், அவங்க இல்லை டைம் இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தாலும் ஒரே விஷயத்துக்காக தான் இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. மேரேஜ் பண்ணணும், இதுக்காக தான். ஸோ மேரேஜ் பண்ணுறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்ந்து காட்டணும். மேரேஜுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, அது இந்த பர்சன் கூட இருந்தால் கரெக்டாக இருக்குமா நினச்சி ஒவ்வொரு பெண்களும் சரி ஆண்களும் சரி முடிவு பண்ணாங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இப்போ சமீப காலமாக ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எதனாலும் அப்படின்ட்டு சில பேர் தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அது பெற்றோர்களையும் துரோகம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வீட்டு விட்டு ஓடி வந்து, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இவருடைய விஷயத்தை எடுக்கும் போது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை தான் இவரும் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க என்ன மாதிரி. அதே மாதிரி என்னுடைய விஷயம் டோட்டலாக வேறு. இது ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். எங்கள் அம்மா அங்கேருந்து எல்லாத்தையும் சொல்கிறது, எங்கள் அக்கா எல்லாத்தையும் சொல்கிறது, இந்த மாதிரி ப்ளவுஸ் தை, அந்த மாதிரி சாரீ கலர் எடு, இப்படியெல்லாம் சொல்கிறது, இதெல்லாமே ஃபோன்லேயே நடக்குது. ஆனால் இப்போ சின்ன சின்ன சண்டைகள் கோபங்கள் இருக்கிறதுனால இவங்க வராமல் இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், இது என்னைக்காக இருந்தாலும் நடக்கும். இதுதான் இப்படி இவர் போகிறாரு, நம்மளும் போனால் என்ன தப்பு கிடையாது அப்படிலாம் நினச்சி யாரும் ஓடிலாம் போய் திருமணம் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு எது பண்ணாலும் பண்ணுங்கள். யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா உங்கள் அப்பா அம்மாவோடைய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை தான். இவங்களுடைய கேஸ் டோட்டலாக வேறு. ஸோ மாமன் பொண்ணு அப்படின்றது திருமணம் பண்ணணுன்ட்டு இவங்க அம்மாவுடைய ஆசை தான் இப்போ இவர் நிறைவேற்றுறாரு. ஆனால் எல்லா தப்பும் இவர் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாரு. மற்றபடி இவங்களுக்குள்ள 5 வருஷம் காதல் அண்டு ஃபேமிலி எல்லாமே நெருக்கம், ஒரே கேஸ்ட், ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஃப்யூச்சரில் எல்லாமே சேர்ந்துருவாங்க. இவரை பார்த்துட்டு நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு நிறைய பேர் இறங்க போகிறீங்க, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே இவர் ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. நிறைய பேர் ஃபேஸ் எப்போ ரிவீல் பண்ணுவீங்க, அன்னி ஃபேஸ் அப்படிலாம் கூட கேட்டுட்டு வராங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னவா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இவர் வீடியோ ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்க லவ் பண்ணும்போது வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காராம். மேரேஜ் ஆன உடனே அந்த வீடியோஸ் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ண போறாராம். அதில் ஃபேஸை ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீலாக்லாம் பேச மாட்டாங்களாம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அக்காலாம் எப்படி இந்த மீடியா முன்னாடி வராமல் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனிவேஸ் எல்லாருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக திருமண வாழ்த்துக்களை சொல்லலாம். அடுத்து யாரோடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தொடர் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.